அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு ஐங்குறுநூற்றில் மகளிர் விளையாட்டுகள். தமிழ் இலக்கியங்களின் பொற்காலமாக திகழ்ந்த சங்ககாலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தமிழரின் வாழ்வியல் முறைகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், சடங்கு முறைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் பாங்கிலேயே அமைந்திருக்கின்றன. தமிழரின் பல்வேறு வகையான வாழ்வியல் முறைகள் சாதாரண நடைமுறைகளாக தோன்றினாலும் அவற்றின் விளைவுகள் மறைமுகமாக பல்வேறு காரண காரியங்களையும் உண்மைகளையும் கொண்டதாகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் சங்க இலக்கியங்களில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை கொண்ட ஐங்குறுநூற்றில் இடம்பெறும் பல்வேறு வகையான விளையாட்டுகளில் மகளிர் விளையாடும் விளையாட்டுகளை 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றைய நவீன உலகத்தில் வாழும் தற்கால சமுதாயத்திற்கும் எடுத்துரைக்கும் நோக்கில் இக்கட்டுரை அமைகிறது. சங்ககாலத்தில் பொழுதுபோக்காக பல்வேறு விளையாட்டுகளை விளையாடியுள்ளனர். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் உடல் திறனை வளர்த்து உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தி மனமகிழ்ச்சியில் திளைப்பது ஆகும். உடலிலும் உள்ளத்திலும் உள்ள ஆற்றல் திறனை வெளியிடவும் எதிர்பாராத தோல்விகளை எதிர்கொள்ளவும் மனப்பான்மை மேம்படவும் விளையாட்டு உதவுகிறது. விளையாட்டு வழியாக பட்டறிவும் போராட்டத்திற்கு விடை காணும் திறனும் பெற முடிகிறது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். மேலும் செல்வம், புலனே, உணர்வு, விளையாட்டு என்று அல்லல் தீர்த்த உவகை 4 என்று தொல்காப்பியர் பொருளதிகாரம் 1205வது நூற்பாவில் குறிப்பிடுகிறார். இந்நூற்பாவின் வழி மனமகிழ்ச்சியை ஊட்டும் காரணங்களுள் விளையாட்டும் ஒன்று என்று உணர்த்துகிறார். விளையாட்டு இருவகைப்படும். அவை நில விளையாட்டு, நீர் விளையாட்டு என்பனவாகும். நீரில் விளையாடும் விளையாட்டுகளான நீச்சல், புனலாடுதல், வாத்து பிடித்தல், கல்லெடுத்தல், படகு போட்டி முதலியவை நீர் விளையாட்டுகளாகும். நில விளையாட்டுகள் எனப்படுபவை நிலத்தில் விளையாடும் சடுகுடு, ஊசல், பாவை விளையாட்டு, பந்தாடுதல், ஓடிப்பிடித்தல் முதலியவை தரையில் விளையாடும் விளையாட்டுகளாகும். இவ்விளையாட்டுகள் சிறுவர், சிறுமியர், ஆடவர், மகளிர், முதியோர் என அவரவர் வயதிற்கேற்ப ஆடி மகிழ்கின்றனர். சங்க இலக்கியங்கள் போட்டியில்லா மனமகிழ்ச்சிக்காக மட்டுமே விளையாடுபவை என சில விளையாட்டுகளை குறிப்பிடுகின்றன. அவை ஊசல், அம்மானை, பாவை விளையாட்டு, வண்டல் இழைத்தல், கூடல் இழைத்தல், புனலாட்டு, அளவநாட்டு, பந்தாடுதல், கலந்தாடுதல், கொய்தல் ஆடுதல், குறவை கூத்து போன்ற விளையாட்டுகளாகும். இளமகளிர் பொழுதுபோக்காக பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுவதை போன்று மகளிர் பலரும் சேர்ந்து பந்து விளையாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். இதனை ஐங்குறுநூறு பந்தாடு மகளிர் படர்தரும் என்ற ஐங்குறுநூற்றின் 295வது பாடல் குறிப்பிடுகிறது. பந்தாட்டம் என்பது ஒவ்வொருவரும் தமது ஆட்டத்தில் 1000 கை, 3000 கை, 6000 கை என்று கணக்கெடுப்பார்கள். யார் அதிக எண் கணக்கேற்றுகிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர் ஆவர். இந்த பந்தாட்டத்தை அக்காலத்தில் மனமாகாத பெண்மணிகள் மட்டுமே ஆடினார்கள் என்று தோன்றுகிறது என்கிறார் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் நூல்களை என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். உடன்போக்கு சென்ற தலைவி அதற்கு முன் தன் தோழியரோடு விளையாடி மகிழ்ந்த விளையாட்டுப் பொருட்களான பந்து, பாவை, கலங்குகளை தலைவருடன் செல்லும் பொழுது தாய் வீட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டாள் என்று குறிப்பிடுவதிலிருந்து விளையாட்டுகள் யாவும் மனமாகாத இளம் பெண்கள் விளையாடுபவை என்பது தெளிவாகின்றது. இதனை சென்றனல் மன்ற எம்மகளே பந்தும் பாவையும் கலங்கும் ஒழித்தே எமக்கு ஒழித்தே என்று ஐங்குறுநூற்று பாடல் குறிப்பிடுகிறது. மேலும் திருமுறை ஆசிரியர்கள் சில தத்துவ பெண்களை வர்ணிக்கும் பொழுது உமாதேவியை வர்ணிக்கும் போதும் பந்து ஏந்திய கையினராக வர்ணித்துள்ளார். திருஞான சம்பந்தரின் தேவாரத்தில் பந்தார் விரல் மடவாள என்றும் பந்தார் விரல் உமையாள் என்றும் வளங்கெழு திருநகர் பந்து எரிது சிறிது எரியேனும் என்பன போன்ற பாடலடிகள் மூலம் பெண்கள் அக்காலத்தில் பந்து விளையாடினர் என்பது புலனாகிறது. பாவை விளையாட்டு. மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் பாவை விளையாட்டும் ஒன்றாகும். பாவை என்பது பெண்ணை குறிக்கும். பெண்ணை போன்ற உருவத்தை மண்ணிலோ கோரை புல்லிலோ செய்து விளையாடுவது பாவை விளையாட்டாகும். இப்பாவையை இளம்பெண்கள் தங்கள் குழந்தையாக எண்ணி அதனை குளிப்பாட்டி பாலூட்டி தன்னை போலவே ஒப்படை செய்து மலர் சூட்டி விளையாடி மகிழ்வர். தாதுசை பாவை, வண்டர் பாவை, பைஞ்சாய் பாவை, மணலில் எழுதிய பாவை, மரப்பாவை என பல்வேறு விளையாட்டு பாவைகளும் இருந்துள்ளன. பைஞ்சாய் கோரை என்னும் ஒரு வகை கோரையை பாவையால் செய்வது அக்காலத்தில் பெண்கள் வழக்கம். அப்பாவைக்கு தன் குழந்தையாக பாலூட்டி விளையாடி மகிழ்ந்தனர் என்பதை ஐங்குறுநூற்றின் 153வது பாடல் பைஞ்சாய் பாவை ஈன்றனன் யானே என்ற அடி குறிப்பிடுகிறது. இப்பாவையை வைத்து விளையாடுபவர்கள் பேதை பருவத்து பெண்களே.
அப்பாவை பால் உண்ணாது என்பதை கூட அறியாத அப்பாவையை தன் பால் ஊறாத இளம் மார்பில் வைத்து பாலூட்டி விளையாடுகிறாள் ஒரு பெண் பேதை. வருமுலை மடா உண்ணாப்பாவே ஊட்டுவோலே என்று 5128வது பாடல் குறிப்பிடுகிறது. இப்பாவைக்கு குளிப்பாட்டியும் பாலூட்டியும் விளையாடும் சிறுமிகள் அப்பாவைக்கு நறுமணம் வீசக்கூடிய பல்வேறு மலர்களையும் கொண்டு மாலை புனிந்து அணிவித்து விளையாடுவர். இளவேநீர் காலத்து மலரக்கூடிய நறுமணம் வீசும் புறம்பம் பூவை போன்ற பாவைக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தனர் என்பதை 5344வது பாடல் குறிப்பிடுகிறது. நறும்பூங்குரவம் பயந்த செய்யாப்பாவை கொய்யும் பொழுதே என்னும் அடிகள் இதனை விளக்குகின்றன. மேலும் 5187வது பாடலில் நெய்தலம் பகைத்தலை பாவை புனையார் உடலகம் கொள்வார் இன்மையின் தொடலைக்கு உற்ற சில பூவினரே என்பதால் கடல் விளையாட்டில் பாவை செய்து விளையாடும் மகளிர் அப்பாவைக்கு மலர் மாலை அணிவித்து விளையாடுவர். தம் விளையாட்டு பாவைக்கு கூட பூக்களை கொண்டு மட்டுமே மாலை தொடுப்பர். சில பூக்களை கொண்டு தொடுத்த மாலையை விளையாட்டு பாவைக்கு கூட அணிய மாட்டார் என்பதிலிருந்து பாவைக்கும் மலர் மாலை அணிவித்து விளையாடும் பழக்கம் இருந்தது என்பது தெளிவாகிறது. மேலும் பைஞ்சாய் பாவைக்கும் தனக்கும் அம்சாய் கூந்தல் ஆய்வது கண்டே என்ற 500 அடிகள் வளம் சுரிந்த வெண்மையான மலர்களை கொய்து தலைவி தனக்கும் பைஞ்சாய் கோரையால் செய்த பாவைக்கும் சூட்டுவதற்கு என தனித்தனியாக மலர்களை ஆய்ந்தாள் என்பது தெளிவாகிறது. வண்டற்பாவை கடற்கரையில் இருக்கும் வண்டல் மண்ணால் பாவை செய்து அதற்கு மலர் புனைந்து விளையாடுவது வண்டற்பாவை எனப்படும். மணல் வீடு கட்டி கடற்கரையில் விளையாடுவது போன்ற விளையாட்டு இது. இவ்வாறு பாவையை ஏற்றும்போது கடல் அலைகள் வந்து அழித்து விடாதவாறு தக்க இடம் பார்த்து வண்டற்பாவையை அமைக்க வேண்டும். அவ்வாறு இயற்ற வேண்டும் என்பதை கூட அறியாத இளம்பெண் ஒருத்தி தான் விளையாடுவதற்காக கடல் அலைகள் வந்து மோதும் இடத்தில் பாவை புனைந்து நிற்கிறாள். அதனை ஓங்கி உயர்ந்து வரும் கடலலைகள் வந்து அழித்து விட்டமையால் தன் அழகிய மை பூசப்பட்ட கண்கள் சிவக்குமாறு அழுது நின்றாள் அப்பேதைப்பெண் என்பதை 5124வது பாடலும் 125வது பாடலும் குறிப்பிடுகிறது. அதாவது வண்டற்பாவை வவ்வலின் நுண்பொடி அலையி கடல் தூர்போலே தென்திரை பாவை வவ்வ உன் கண் சிவப்பா அழுது நின்றோளே என்ற அடிகள் பகர்கின்றன. இவ்வாறு பேதை பருவத்து பெண்கள் வண்டல் மண்ணால் பாவை செய்து விளையாடி மகிழ்ந்தனர். இவ்வாறு சங்ககால பெண்கள் பாவை பசுங்கிளி பூவை போன்ற பல்வேறு விளையாட்டுப் பொருட்களை வைத்து விளையாடி மகிழ்ந்ததை இது என் பாவைக்கு இனிய நண்பாவை, இது என் பைங்கிளி எடுத்த பைங்கிளி, இது என் பூவைக்கு இனிய பூவை எனும் 5375வது பாடல் குறிப்பிடுகிறது. கலங்காடுதல். கலங்காடுதல் என்பது சிறுமியர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று. கலங்கு என்ற சொல்லுக்கு மூவகை பொருள்நிலைகள் ஒன்று மக்கள் எண்ண பயன்படும் கருவி, அதாவது களஞ்சு. மற்றொன்று மகளிர் விளையாட பயன்படும் கருவி. மூன்றாவது வேலன் குறிகூற பயன்படும் கருவி. அக்காலத்தில் கலங்கு காய்களை இம்மூவகை நோக்கங்களுக்காக பயன்படுத்தினர். இக்காய் கழல், கலங்கு, கலர்ச்சிக்காய் என்று கூறப்படும். அக்காய்கள் உருண்டை வடிவில் சிறு பந்துகள் போன்றிருக்கும். அவற்றை கைகளில் ஒன்றும் பலவும் எடுத்து ஒன்றை மேலே தூக்கி போட்டு பிறவற்றை அடுத்தடுத்து போட்டு ஒன்றை கூட கீழே விடாமல் பிடித்து விளையாடுவது கலங்காடலாகும். தலைவனுடன் உடன்போக்கு சென்ற தலைவி அதுவரை தான் வைத்து விளையாடி வந்த பந்து, பாவை, கலங்கு போன்ற விளையாட்டுப் பொருட்களை விட்டுவிட்டு சென்று விட்டாள் என நினைத்து தாய் வருந்தினாள் என்பதை 5377வது பாடல் குறிப்பிடுகிறது. அதாவது சென்றனல் மன்ற என் மகளே, பந்தும் பாவையும் கலங்கும் எமக்கு ஒழித்தே என்று தாய் வருந்துகிறாள். அகநானூற்றிலும் தலைவி தன்னுடைய இளம் துணை ஆயமோடு கலங்காடி மகிழ்ந்தாள் என்பதை இளந்துணை ஆயமோடு கலங்காடி உடனாடியும் என்றடி குறிப்பிடுகிறது. பொய்தல் விளையாட்டு. பொய்தல் விளையாட்டு என்பது காமக்குறிப்பில்லாத பேதை பருவத்து மகளிர் பலர் சேர்ந்து சிற்றில் கட்டி சோறாக்கி இவள் கணவன் இவள் மனைவி என்று தமிழ் கூறி விளையாடும் விளையாட்டு. இவ்விளையாட்டில் ஆடவராகிய இளஞ்சிறாரும் சேர்ந்து ஆடுதலும் உண்டு. ஆடவரோடு கூடாது மகளிரே அவருக்கு மாறாக மற்றோரிடத்தில் நின்று ஆடி மகிழும் விளையாட்டு இதுவாகும். 5 நூற்றிலும் சிறு பெண்கள் பொய்தல் ஆடி மகிழ்ந்ததை பொய்தல் ஆடிய பொய்யா மகளிர் என்ற 5 நூற்றின் அடிகள் குறிப்பிடுகின்றன. இவ்வாறு பொய்தலாடிய மகளிர் மறையனல் அறியாத மாயமில்லா பருவத்தினரே ஆவர். ஆதலின் பொய்தலாடிய மகளிர் பொய்யா மகளிர் எனப்பட்டனர். தாம் கண்டதை கேட்டதை சிறிதும் மறையாது வெளிப்பட கூறுவர். பரிபாடலிலும் பொய்தல் மகளிர் கண்காணா இகுந்தந்து
என்ற அறி குறிப்பிடுகிறது என்பதால் பொய்யா மகளிர் ஆடிய பொய்தல் விளையாட்டு வெளிப்படுகின்றது. குரவைக்கூத்து. குரவைக்கூத்து என்பது பண்டை காலத்து கூத்து வகைகளுள் ஒன்றாகும். இவ்வரிக்கூத்தின் ஓர் உறுப்பாகும். வினோத கூத்துகள் 6னுள் இஃது ஒன்றாகும். இக்கூத்தில் மகளிர் 7வரோ 8மரோ 9மரோ பங்கு பெறுவர். சமநிலையில் மண்டலமாக நின்று கைகோத்து நின்று ஆடுவர். தாம் விரும்பிய ஒருவரின் புகழ் குறித்து பாடிக்கொண்டு ஆடுவர். சிலப்பதிகாரத்திலும் ஆய்ச்சியர் குரவை குன்றக்குரவை என 2 காதைகள் இடம்பெற்றுள்ளன. திவாகர நிவண்டு குரவைக்கூத்தே கைகோர்த்தாடல் என்று கைகோர்த்தும் ஆடும் விளையாட்டு குரவைக்கூத்து என குறிப்பிடுகிறது. காதலையோ போர் வெற்றியையோ பொருளாக கொண்டு குரவை செய்யுட்களை பாடிக்கொண்டு 7வரோ அல்லது 9மரோ வட்டமாக நின்று கைகோர்த்து கொண்டு ஆடுவது குரவைக்கூத்தாகும் என்று களஞ்சியம் குறிப்பிடுகின்றது. இக்குரவையாட்டம் 3 நிலைகளில் நடைபெற்றதை சினமிக்க வீரர் ஆடும் குரவையாட்டம் எந்த நோக்கமும் இன்றி குரவையாடி மகிழ்வது, முருகவேலுக்காக குரவையாடுவது என்று சிலம்பு நா. செல்வராஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். தொல்தமிழர் என்னும் சமயம் என்னும் நூலில் இவ்வாறு பொய்தல் என்னும் காம குறிப்பில்லாத விளையாட்டை விளையாடி சோர்வுற்ற மகளிர் குரவையும் ஆடுவர். கடற்கரையில் குவிந்துள்ள வெண்மணலில் குரவைக்கூத்தும் நிகழ்த்தி மகிழ்வர் என்பதனை ஐங்குறுநூற்றில் 181வது பாடல் குறிப்பிடுகிறது. அதாவது பொய்தல் ஆடிய பொய்யா மகளிர் குப்பை வெண்மணல் குரவை நிறுவும் என்ற அடிகள் மூலம் குறிப்பிடப்படுகிறது. முடிவாக சங்ககால விளையாட்டுகள் உடல் திறனையும் மனத்திறனையும் வெளிப்படுத்தும் நோக்கில் இருந்தன. ஐங்குறுநூற்றில் மகளிர் விளையாட்டுகளாக பந்தாடுதல், களங்காடுதல், பொய்தலாடுதல், குரவைக்கூத்து போன்ற விளையாட்டுகள் விளையாடப்பட்டுள்ளன. மகளிர் ஆடிய விளையாட்டுகள் பெரும்பாலும் குழு விளையாட்டுகளாகவே இருந்துள்ளன. இக்குழு விளையாட்டுகள் ஒற்றுமையையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையையும் வளர்க்கின்றன. தற்காலத்தில் இணைய வழியாக அமர்ந்த இடத்திலேயே விளையாடும் விளையாட்டுகள் உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளன. நன்றி.